வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஷியாம்லா. தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 298 தொகுதிகளிலும், எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி 225 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளன. தமிழகத்தில் திமுக கூட்டணி 37 தொகுதிகளிலும், பாமக மற்றும் தேமுதிக தலா ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. ஆந்திர சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி பெரும்பாலான இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. ஒடிஷாவில் பிஜேபி அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுமித் ரெட்டி சிக்கி ரெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்களவைத் தேர்தலில் அனைத்து தொகுதிகளுக்குமான முன்னணி நிலவரங்கள் தெரியவந்துள்ளன. 543 தொகுதிகளை கொண்ட மக்களவைக்கு நடைபெற்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் பிஜேபி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. எஞ்சிய 542 தொகுதிகளில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 298 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. இதில் பிஜேபி 242 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. ஐக்கிய ஜனதாதளம் 14 தொகுதிகளிலும், சிவசேனா 6 தொகுதிகளிலும், தெலுங்கு தேசம் 16 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளன. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி 225 தொகுதிகளில் முன்னணியில் உள்ளது. இதில் காங்கிரஸ் 94 தொகுதிகளிலும், சமாஜ்வாதி கட்சி 33 தொகுதிகளிலும், திரிணாமுல் காங்கிரஸ் 28 தொகுதிகளிலும், ஆம் ஆத்மி 3 தொகுதியிலும், ராஷ்டிரிய ஜனதாதள் 5 தொகுதிகளிலும், திமுக 21 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி தாம் போட்டியிட்ட வாரணாசி தொகுதியில் 83,498 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். காந்திநகர் தொகுதியில் மத்திய அமைச்சர் திரு அமித் ஷா முன்னிலை வகிக்கிறார். மத்திய அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் ஹமீர்பூர் தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார். நாக்பூரில் பிஜேபி வேட்பாளர் திரு நிதின் கட்கரி முன்னிலை வகிக்கிறார். அமேதியில் மத்திய அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி முன்னிலையில் உள்ளார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி ராய்பரேலியில் 1,64,249 வாக்குகள் வித்தியாசத்திலும், வயநாடு தொகுதியில் 2,24,424 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலை பெற்றுள்ளார். திருவனந்தபுரம் தொகுதியில் மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் சந்திரசேகர் முன்னிலை பெற்றுள்ளார். வடமும்பை தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு பியூஷ் கோயல் முன்னிலை வகிக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் 80 தொகுதிகளுக்குமான முன்னணி நிலவரங்கள் தெரியவந்துள்ளன. இதில் பிஜேபி 36 தொகுதிகளிலும், சமாஜ்வாதி 34 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 7 தொகுதிகளிலும், ராஷ்டிரிய லோக்தள் 2 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளது. பீகாரில் 40 தொகுதிகளுக்கும் முன்னிலை நிலவரங்கள் தெரியவந்துள்ளன. பிஜேபி 13 தொகுதிகளிலும், ஐக்கிய ஜனதாதளம் 15 தொகுதிகளிலும், ராஷ்டிரிய ஜனதாதள் 3 தொகுதிகளிலும், காங்கிரஸ் ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கிறது. புதுச்சேரியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு வைத்தியலிங்கம் முன்னிலை பெற்றுள்ளார். அருணாச்சல பிரதேசத்தில் 2 தொகுதிகளிலும் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. குஜராத் மாநிலத்தில் உள்ள 26 தொகுதிகளில் பிஜேபி 23 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 2 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. ஹரியானாவில் உள்ள 10 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 5 தொகுதியிலும், பிஜேபி 5 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் உள்ள 4 தொகுதிகளிலும் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் தேசிய மாநாட்டுக் கட்சி 2 தொகுதிகளிலும், பிஜேபி 2 தொகுதிகளிலும், சுயேச்சை ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றனர். சண்டிகரில் காங்கிரஸ் முன்னிலை பெற்றுள்ளது. சத்தீஸ்கரில் பிஜேபி 10 தொகுதிகளிலும், காங்கிரஸ் ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. மகாராஷ்டிராவில் 48 தொகுதிகளுக்கு முன்னணி நிலவரம் தெரியவந்துள்ளது. இதில் பிஜேபி 15 தொகுதிகளிலும், சிவசேனா 10 தொகுதிகளிலும், தேசியவாத காங்கிரஸ் ஒரு தொகுதியிலும், சிவசேனா உத்தவ் தாக்கரே 4 தொகுதிகளிலும், சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் 7 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளன. நாக்பூரில் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரியும், வடமும்பையில் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயலும் முன்னிலை பெற்றுள்ளனர். மேற்கு வங்கத்தில் 42 தொகுதிகளுக்கு முன்னணி நிலவரங்கள் தெரியவந்துள்ளன. இதில் திரிணாமுல் காங்கிரஸ் 24 தொகுதிகளிலும், பிஜேபி 15 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 2 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கிறது. கேரளாவில் உள்ள 20 மக்களவைத் தொகுதிகளில் காங்கிரஸ் 13 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் பிஜேபி தலா 2 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், கேரள காங்கிரஸ் மற்றும் ஆர்எஸ்பி தலா ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. பிஜேபி வேட்பாளர்களான மத்திய இணையமைச்சர் திரு ராஜீவ் சந்திரசேகர் திருவனந்தபுரத்திலும், நடிகர் திரு சுரேஷ் கோபி திருச்சூரிலும் முன்னிலை பெற்றுள்ளனர். கர்நாடகாவில் உள்ள 28 தொகுதிகளில் பிஜேபி 16 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 9 தொகுதிகளிலும், ஐக்கிய ஜனதாதளம் 3 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளன. மத்திய பிரதேசத்தில் உள்ள 29 தொகுதிகளிலும் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. ராஜஸ்தானில் உள்ள 25 தொகுதிகளில் பிஜேபி 13 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 9 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ராஷ்டிரிய லோக் தாந்திரிக், பாரத் ஆதிவாசி கட்சிகள் தலா ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. மக்களவைத் தேர்தலோடு இடைத்தேர்தல் நடைபெற்ற 25 தொகுதிகளில் 15 தொகுதிகளில் பிஜேபி முன்னிலை பெற்றுள்ளது. 7 தொகுதிகளில் காங்கிரஸ் முன்னிலை வகிக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, சமாஜ்வாதி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் தலா ஒரு தொகுதியில் முன்னிலை பெற்றுள்ளன.
ஆந்திர சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பெரும்பாலான இடங்களில் தெலுங்கு தேசம் முன்னிலை வகிக்கிறது. 175 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் தெலுங்கு தேசம் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று 130 தொகுதியில் முன்னிலை வகிக்கிறது. அதன் கூட்டணி கட்சியான பிஜேபி 7 தொகுதிகளிலும், ஜனசேனா 20 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 17 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலையில் உள்ளது. ஒடிஷா சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி கூடுதல் இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. 147 உறுப்பினர்களை கொண்ட ஒடிஷா சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 74 தொகுதிகளில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. ஆளும் பிஜு ஜனதாதள் 57 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 13 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தொகுதியிலும், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஒரு தொகுதியிலும், சுயேட்சைகள் 2 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. செய்திகளை இனி தொடர்வது சுமித்ரா ரத்னம். மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தை பொறுத்தவரை திமுக 21 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 8 தொகுதிகளிலும், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலா 2 தொகுதியிலும், பாமக, தேமுதிக மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தலா ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. அரக்கோணம் மக்களவைத் தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு ஜெகத் ரட்சகன் அஇஅதிமுக வேட்பாளர் திரு விஜயனை விட 30,956 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை பெற்றுள்ளார். ஆரணியில் திமுக வேட்பாளர் திரு தரணிவேந்தன் 12,221 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். மத்திய சென்னையில் திமுக வேட்பாளர் திரு தயாநிதிமாறன் 18,602 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். வடசென்னையில் திமுக வேட்பாளர் திரு கலாநிதி வீராசாமி 23,763 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தென்சென்னையில் திமுக வேட்பாளர் திருமதி தமிழச்சி தங்கப்பாண்டியன் 11,015 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். சிதம்பரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு தொல் திருமாவளவன் அஇஅதிமுக வேட்பாளரை விட 11,590 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். கடலூரில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஷ்ணு பிரசாத் 45,823 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். திண்டுக்கல் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் திரு சச்சிதானந்தன் 1,3735 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். ஈரோட்டில் திமுக வேட்பாளர் திரு பிரகாஷ் 30,931 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். கள்ளக்குறிச்சியில் திமுக வேட்பாளர் திரு மலையரசன் 18,099 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். காஞ்சிபுரத்தில் திமுக வேட்பாளர் திரு செல்வம் 49,541 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கன்னியாகுமரி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஜய் வசந்த் 22,404 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். கரூரில் காங்கிரஸ் வேட்பாளர் செல்வி ஜோதிமணி 20,086 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். கிருஷ்ணகிரியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு கோபிநாத் 14,272 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். மயிலாடுதுறையில் காங்கிரஸ் வேட்பாளர் செல்வி சுதா 76,996 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். நாகப்பட்டினத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் திரு செல்வராஜ் 66,180 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலையில் உள்ளார். நாமக்கல்லில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு தமிழ்மணி 2,023 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். பெரம்பலூரில் திமுக வேட்பாளர் திரு அருண் நேரு சுமார் 84,873 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். பொள்ளாச்சியில் திமுக வேட்பாளர் திரு ஈஸ்வரசாமி 24,386 வாக்குகள் வித்தியாசத்திலும், ராமநாதபுரத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் திரு நவாஸ் கனி 33,162 வாக்குகள் வித்தியாசத்திலும், சேலத்தில் திமுக வேட்பாளர் திரு செல்வ கணபதி 6,525 வாக்குகள் வித்தியாசத்திலும், சிவகங்கையில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு கார்த்தி சிதம்பரம் 24,405 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலை பெற்றுள்ளனர். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு டி ஆர் பாலு 84,192 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தென்காசியில் திமுக வேட்பாளர் டாக்டர் ராணி 35,657 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். தஞ்சாவூரில் திமுக வேட்பாளர் திரு முரசொலி 60,220 வாக்குகள் வித்தியாசத்திலும், தேனியில் திமுக வேட்பாளர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் 29,255 வாக்குகள் வித்தியாசத்திலும், தூத்துக்குடியில் திருமதி கனிமொழி 81,378 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலை வகிக்கின்றனர். திருச்சியில் மதிமுக வேட்பாளர் திரு துரை வைகோ 37,260 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருநெல்வேலியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு ராபர்ட் புரூஸ் 24,100 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். திருப்பூரில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் திரு சுப்பராயன் 17,162 வாக்குகள் முன்னிலை வகிக்கிறார். திருவள்ளூரில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு சசிகாந்த் செந்தில் 72,847 வாக்குகள் வித்தியாசத்தில்
வித்தியாசத்திலும், திருவண்ணாமலையில் திமுக வேட்பாளர் திரு அண்ணாதுரை 25,182 வாக்குகள் வித்தியாசத்திலும், வேலூரில் திமுக வேட்பாளர் திரு கதிர் ஆனந்த் 7,146 வாக்குகள் வித்தியாசத்திலும், விழுப்புரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் திரு ரவிக்குமார் 12,667 வாக்குகள் வித்தியாசத்திலும், விருதுநகரில் தேமுதிகவின் திரு விஜயபிரபாகரன் 7,283 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலை பெற்றுள்ளனர். விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் திருமதி தாரகை கத்பத் தமக்கு அடுத்தபடியாக வந்த பிஜேபி வேட்பாளர் திருமதி நந்தினியை விட 5,992 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். கோவையில் வாக்கு எண்ணிக்கை அமைதியாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியில் பதிவான வாக்குகள் எண்ணிக்கை தடாகம் சாலையில் அமைந்துள்ள அரசினர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. காலை 8:30 மணி முதல் வாக்கு எண்ணும் இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் துவங்கியுள்ளது. முதல் சுற்றுகளின் முடிவில் 7,400 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் முன்னிலை வகித்தார். 2ஆம் இடத்தில் பாஜக வேட்பாளர், 3ஆம் இடத்தில் அதிமுக வேட்பாளர் வகித்திருந்தனர். இதேபோல் 2வது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் முன்னிலை வகித்துள்ளார். பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மற்றும் அதிமுக வேட்பாளர் சிங்கை ஜி ராமச்சந்திரன் ஆகியோர் அடுத்தடுத்த இடங்களை பிடித்துள்ளனர். கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியில் 2 சுற்றுகளின் முடிவில் திமுக 53,580 வாக்குகள் பெற்றுள்ளது. 2ஆம் இடத்தில் பாரதிய ஜனதா கட்சி 41,167 வாக்குகளுடன் உள்ளது. 3ஆம் இடத்தில் அதிமுக 23,396 வாக்குகள் பெற்றுள்ளது. 4ஆம் இடத்தில் நாம் தமிழர் கட்சி 7,011 வாக்குகள் பெற்றுள்ளது. அடுத்தடுத்து 3 மற்றும் 4ஆம் சுற்றுகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சுற்றுகளிலும் திமுக வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருவதாக கூறப்படுகிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் அடுத்தடுத்து வெளியாகி வருகிறது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன். தருமபுரி மக்களவைத் தொகுதியில் பிஜேபி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக வேட்பாளர் திருமதி சௌமியா அன்புமணி முன்னிலை பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தருமபுரி மக்களவை தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை தருமபுரியை அடுத்த செட்டிக்கரை அரசு பொறியியல் கல்லூரியில் காலை 8 மணி முதல் நடைபெற்று வருகிறது. தற்போது 5 சுற்று முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் சௌமியா அன்புமணி 1,07,648 வாக்குகளும், திமுக வேட்பாளர் ஏ மணி 88,964 வாக்குகளும், அதிமுக வேட்பாளர் ஆர் அசோகன் 70,815 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஏ அபிநயா 15,509 வாக்குகளும், நோட்டாவிற்கு 1,949 வாக்குகளும் கிடைத்துள்ளது. 5வது சுற்று முடிவின்படி பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் சௌமியா அன்புமணி சுமார் 18,684 வாக்குகள் திமுக வேட்பாளரை விட கூடுதலாக பெற்று முன்னிலையில் உள்ளார். தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி. மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு வெங்கடேசன் முன்னிலை வகிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மதுரை நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மதுரை மருத்துவக் கல்லூரியில் பலத்த பாதுகாப்புடன் வெகு மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தற்பொழுது 12:15 மணி நிலவரப்படி 8 சுற்றுகள் நிறைவேற்றுள்ள நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் ஆரம்ப சுற்று முதல் முன்னிலையிலே உள்ளார். 8 சுற்றுகள் தற்போது நிறைவேற்ற நிலையில் சிபிஎம் வேட்பாளர் வெங்கடேசன் 1,85,202 வாக்குகள் பெற்று தமக்கு அடுத்தபடியாக வரும் அதிமுக வேட்பாளர் சரவணனை விட 93,992 வாக்குகள் பெற்று தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். வாக்குகள் எண்ணும் பணி தொடர்ந்து மும்முரமாக நடைபெற்று வருகிறது. மதுரையிலிருந்து ரகுராஜா. நீலகிரியில் திமுக வேட்பாளர் திரு ஆர் ஆசா முன்னிலை வகிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீலகிரி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட உதகை, குன்னூர், கூடலூர், பவானிசாகர், மேட்டுப்பாளையம், அவினாசி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் உதகை அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் காலை 8 மணி முதல் எண்ணப்பட்டு வருகிறது. தற்போது வரை 6 சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் திமுக வேட்பாளர் ஆர் ஆசா 1,39,307 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். பாஜக வேட்பாளர் எல் முருகன் 75,897 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தில் உள்ளார். அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் 59,017 வாக்குகள் பெற்றுள்ளார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெயக்குமார் 15,237 வாக்குகள் பெற்றுள்ளார். தற்போதைய நிலவரப்படி திமுக வேட்பாளர் ஆர் ராசா பாஜக வேட்பாளர் எல் முருகனை விட 63,410 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். உதகையிலிருந்து சரவணன். விளையாட்டுச் செய்தி. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுமித் ரெட்டி சிக்கி ரெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 18-21, 21-16, 21-17 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் வின்சென்ட் யூ ஜெனி கை இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 298 தொகுதிகளிலும் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி 225 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளன. தமிழகத்தில் திமுக கூட்டணி 37 தொகுதிகளிலும் பாமக மற்றும் தேமுதிக தலா ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன.
ஆந்திர சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி பெரும்பாலான இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. ஒடிஷாவில் பிஜேபி அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுமித் ரெட்டி சிக்கி ரெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.